வணக்கம் நண்பர்களே. இந்த செட்டப்புக்கு பின்னாடி இருக்க போஸ்டர்ஸ்க்கு நான் எவ்வளோ செலவு பண்ணிப்பேன்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் நான் கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, 200 700 500. பட் நான் இந்த செட்டப் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணு பார்த்தீங்கன்னா, வெறும் 80 நான் செலவு பண்ணேன். எப்படா வெறும் 80 செலவு பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஏன்னா இதுக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. பிரிண்டர். பிரிண்டர்னால எனக்கு இந்த வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு வெறும் 80 இப்ப நீங்க நிறைய பேர் கேட்கலாம், என்னடா நீ உங்க வீட்டுல பிரிண்டர் வச்சுட்டு ஒரு 80 செஞ்சுட்டேன்னு சொல்றீங்க, என் வீட்டுல பிரிண்டர் இல்லையா, அப்ப எனக்கு அதே காசு தானே ஆகும்னு சொல்லி நீங்க கேட்கலாம். புரியுது. பட் உங்ககிட்ட இல்லைங்கிறதுக்கு என்ன இது பண்ண முடியாது. ஏன்றது வச்சு தான் அந்த வீடியோ போடுறேன். ஓகே, இல்லாதவங்க என்ன பண்ணுங்க, நேரா ஜெராக்ஸ் ஷாப்பு போயிருங்க, போய் கலர் பிரிண்டர் எடுத்துவாங்க. நீங்க போஸ்டர்ஸ் வாங்க விட உங்களுக்கு விலை கம்மியாக தான் வரும். இல்லை இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறேன், எனக்கு ஒரு செட்டப் ரெடி பண்ண போறேன்னு சொல்லி நினைக்கிறவங்க கண்டிப்பா நீங்க கலர் எடுத்து ஆரம்பிக்கலாம். தப்பே இல்லை அதுல. சரியா? இப்ப என்னோட கதைக்கு வரேன். என் வீட்டில் வந்து ஆல்ரெடி பிரிண்டர் இருந்துச்சு. என்ன பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வாங்கி வச்சிருந்தாங்க. அதில் கலர் பிரிண்ட் எடுக்க முடியும். கலர் பிரிண்ட் எடுக்க முடியுங்கிறத எனக்கு அதில் கிடைச்ச பெரிய பாசிட்டிவே. ஸோ நான் என்ன பண்ணேன், எனக்கு தேவையான இமேஜஸ் போய் கேதர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். இன்ஸ்டாகிராம்ஸில் நமக்கு நிறைய இமேஜஸ் இருக்கும், வெரைட்டியாக இருக்கும். போஸ்டர்ஸில் என்ன இமேஜஸ், நமக்கு கிடைக்கிற இமேஜஸ் இதில் சூப்பராக இருக்கும். அதில் எனக்கு பிடிச்ச இமேஜஸை பார்த்து நான் செலக்ட் பண்ண ஆரம்பித்தேன். செலக்ட் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். எடுத்து நேராக வந்து பிசியில் கொடுக்க வேண்டியதுதான் கனெக்ஷன். பிசி வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிடையாது, எல்லாமே என்னுடைய மாமாவின் சொத்து. என் மாமாவுக்கு இதில் ஒரு நன்றிகள், பெரிய நன்றிகள். அவருடைய சொத்துல இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நேராக கடைக்கு போய் ஃபோட்டோ ஷீட்டுன்னு கேட்டேன். ஓகேவா? ஒரு ஃபோட்டோ ஷீட் வந்து 10 ரூபான்னு சொன்னானுங்க. சரி, ஒரு பேக்கெட் வேணும்னு கேட்டேன். 80 நானுங்க. அதை எவ்வளோ ஷீட் இருந்துச்சு தெரியுமா? 10 ஷீட்டுக்கு மேலே இருந்துச்சு. அப்படி பார்த்தா நான் ஒரு ஷீட் 10 ரூபா வாங்கிதேன்னா 10 ஷீட் 100 வாங்கியிருப்பேன். ஆனால் ஒரு செட்டே 80 அதில் 13 ஷீட்டோ 14 ஷீட்டோ வந்துச்சு. இதில் மொத்தம் ஒரு 10 ஷீட்டுக்கான ஒர்த்தான போஸ்டர்ஸ் இருக்கு. நான் ஒரு 3 ஷீட் வந்து பிரிண்ட் எடுக்கிறப்ப தப்பா எடுத்து வேஸ்ட் பண்ணிட்டேன், அதை விட்டுருங்க. ஸோ அதுல ஒரு செட் வாங்கிக்கிட்டேன். வாங்கிட்டு வந்து நான் எனக்கு தேவையான இமேஜை வந்து பிரிண்ட் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். சூப்பரான குவாலிட்டி, நல்லா இருக்குது. இப்போ நீங்க பாக்குற அவுட்புட் எல்லாமே வந்து நான் ரெடி பண்ண போஸ்டர்ஸ், கடையில எதுவும் வாங்க கிடையாது. பார்த்துக்கோங்க, நல்லா இருக்கும் நம்புறேன். எனக்கு உண்மையாலுமே சொல்றேன், இது செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதை வந்து இன்னொரு மோட்டிவேஷனாகவும் நான் எடுத்துக்கிறேன். இதை ஒட்டி இருக்கேன்ல, சும்மா நான் வெட்டியா போயிட்டு இருக்கும்போது இதை பார்த்தனா கூட எனக்கு ஓ ஷிட், இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம்ல, நாம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது வந்து மைண்ட்ல தோணிக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் இந்த செட்டப் நான் ரெடி பண்ணேன். அண்டு எனக்காக ரெஸ்பான்ஸ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். அண்டு இந்த செட்டப் வந்து உங்களால ரெடி பண்ண முடியும். பிரிண்டர் இருக்கிறவன் யோசிக்காம போய் நேரா பிரிண்டருக்கு போயிட்டு போட்டோ ஷீட்டை வாங்குங்க. போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச அனிமேஷன் ரெடி பண்ணுங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச மோட்டிவேஷன் கோர்ஸை ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ணி பிரிண்ட் எடுத்து ஓட்டி நீங்களும் வாழ்க்கையில முன்னேறதுக்கான வேலையை பாருங்க. புது யூடியூபர்ஸ் என்ன மாதிரியே இருப்பீங்க, இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரிஸ் போடுறீங்க, ரீல்ஸ் போடுறீங்க, என்ன மாதிரியே இருப்பீங்க. எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. இது மட்டும் தான் ஒட்டணும் கிடையாது, உங்களோட மெமரிஸ் நீங்க எடுத்து ஒட்டி வைக்கலாம். எனக்கு கேட்டா பேசாம நம்ம ஒரு போட்டோஷிப் ஆரம்பிச்சிடலாம் போல இருக்குது. இதோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா நமக்கு போட்டோ எடுத்து கொடுப்பாங்க தெரியுமா, போட்டோ போட்டு ஃப்ரேம் போட்டு கொடுப்பாங்க, அந்த குவாலிட்டி தான் இருக்குது. அது என்னங்கிறது நம்ம இதுக்கு மேல வந்து தெரிஞ்சுக்கலான் இருக்கிறேன். பார்ப்போம், எது நமக்கு நல்லபடியா போகும் தெரிஞ்சுக்கணும்ல. தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுலயும் இப்போ வந்து ஒரு கலக்கிடலாம். இப்போதைக்கு என்னோட செட்டப் இந்த அளவுக்கு தான். ஏன்னா இதுக்கு என்கிட்ட பட்ஜெட் இல்லை, வேற எதுவும் நான் வெளியே வாங்குற அளவுக்கு என்கிட்ட பட்ஜெட் இல்லைப்பா, ஒண்ணுமே இல்லை. முட்டையில் நிற்கிறேன். ஓகே, இது எனக்கு கிடைச்சது பெரிய அதிசயம். இருக்க ரிசோர்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு ரிசோர்ஸ் இருக்கும், அதை வச்சு நீங்களே யூட்டிலைஸ் பண்ணி உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டீங்கன்னா போதும், அடுத்தடுத்து தொடர்ந்து வந்துடலாம். அதை எடுத்து வைக்க யோசிக்கிறதுனால தான் நமக்கு பெரிய பிரச்சனை. எடுத்து வைங்களேன், என்ன தப்பாயிர போகுது, பார்த்துக்கலாம். எடுத்து வச்சுட்டு எல்லாரும் வாங்க. நியூவா வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணிக்கிற கம்யூனிட்டி மெம்பர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, நானே நியூ தான், எனக்கும் வந்து ஃபாலோவர்ஸ் கிடையாது, யூடியூப்ல எது ஃபாலோவர்ஸ் கிடையாது. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, நீங்களும் இதுமாதிரி ஸ்டார்ட் பண்றவங்க இருந்தீங்கன்னா சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து புதுசாக ஏதாவது வீடியோ பண்ணலாம். ஏன்னா தனியா முன்னேறதை விட எல்லாம் ஒன்றா சேர்ந்து முன்னேறலாம். அண்ட் எனக்கு தேவையான நாலேஜ், எனக்கு தேவையான விஷயங்கள் ஏதாவது உங்ககிட்ட இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்கிட்ட இருக்கலாம், இருக்குமான்னு தெரில, இருக்கலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம், பேசி பார்த்தா தான் தெரியும். யாராவது உங்களுக்கு வில்லிங் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பண்ணுங்க, நம்ம பேசுவோம். நான் ஒரு இன்ட்ரோவர்ட் பையன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறினாதான் நம்ம கம்யூனிட்டி செட் ஆகும். ஸோ மாறுறதுக்கு உதவி பண்ணுங்க. நீங்களும் புதுசா உள்ள வாங்க, பார்ப்போம். போயிட்டு வரேன். பட்டன் இங்கே வச்சுட்டேனே, எங்க வச்சேன்னு தெரியலையே. அச்சோ.